குட் மார்னிங். டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னே முந்தின நாள் நீங்கள் என்ன நோட்ஸ் எடுத்தீங்களோ ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டாபிக் போங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் ரிவிஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். ரிவிஷன் தான் ரொம்ப மஸ்ட்டு. நம்ம நோட்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த நோட்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு நாளுக்கு ஒரு டைம் வரும்போது நீங்கள் அது ரிவைஸ் பண்ணினா கூட உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் டெய்லியுமே இதுக்கு முதல் நாள் நம்ம என்ன நோட்ஸ் எடுத்தோமோ அதை அன்றைக்கி காலைல ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த டாபிக் நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு யூபிஎஸ்சி கொஷின் ஒன்று பார்க்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி. ஸோ கொஷின் என்னென்னா, வித் ரெஃபரன்ஸ் ஃபார் த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஸ்பீக்கரை பற்றின ஒரு கொஷின் வந்திருக்கு. இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிற டாப்பிக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஸ்பீக்கரை பற்றி தனியாகவே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் படிக்கும்போது ஸ்பீக்கரையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. While any resolution for the removal of the Speaker of the Lok Sabha is under consideration, suppose ஸ்பீக்கர் கிட்ட ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, he shall not preside. ஓகேங்களா? ஜென்ரலாக லோக்சபா மீட்டிங்ஸை ப்ரிசைட் பண்ணுறது யார்? ஸ்பீக்கர் தான். ஆனால் அந்த ஸ்பீக்கர் மேலேயே ஏதாவது இஷ்யூ இருக்குது, அவங்களே ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷன் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த 14 days நோட்டீஸில் இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்? இவர் ப்ரிசைட் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா ப்ரிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து he should not have the right to speak அப்படிங்கிறாங்க. அவருக்கு பேசுறதுக்கே ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் அது தப்பு. ஓகேங்களா? ரைட் டு ஸ்பீக்குங்கிறது நமக்கு ஜென்ரலாகவே ஒவ்வொரு மனுஷனோட ரைட்ஸு. ஸோ நம்ம யாரையுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால் இது நம்ம நார்மலாக அந்த லைனை ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். இது பெருசாக உட்காந்து மெனக்கிட்டு படிச்சிருக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தாலே he shall not have the right to speak அப்படின்னா அவர் பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது தப்பு. அடுத்து he should not be entitled to vote on the resolution in the first instance. ஓகேங்களா? எடுத்தோடனே இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே அவர் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக ஸ்பீக்கருக்கு ஓட்டு போடுற அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் இந்த இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஸ்பீக்கர் ஓட்டு போடலாமா கூடாதான்னு கேட்டால் போடக்கூடாது தான். ஓகேங்களா? லோக்சபாவில் அந்த லோக்சபாவுக்கே ஹெட்டு அவர் தான். ஏதாவது ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அது மூலிமா ஓட் பண்ணுவாங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஓட் பண்ணுவாங்க. இவர் அதை ப்ரிசைட் பண்ணுவார், மானிட்டர் பண்ணுவார், ஏதாவது இஷ்யூ வராமல் பார்த்துக்குவார். ஸோ ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தான் அவர் உள்ள நடுவில் ஆக்ட் ஆவாரே தவிர ஓட் போட மாட்டார். சரி, ஆனால் எப்போ ஓட் போடுவார்னு கேட்டால் எப்போயா டை க்ரியேட் ஆச்சுன்னா. ஓகேங்களா? இங்கேயும் ஒரு 10 பேர் ஓட் போடுறாங்க, அங்கேயும் ஒரு 10 பேர் ஓட் பண்ணுறாங்க. இப்போ டை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம இந்த பில்லை பாஸ் பண்ணி தான் ஆகணும். டை ஆகிடுச்சு. இப்படி டை ஆகிற டைமில் இவர் அவரோட ஓட்டை கேஸ்ட் பண்ணலாம். அதுதான் கேஸ்டிங் ஓட்டு. ஒரு ஸ்பீக்கருக்கு கேஸ்டிங் ஓட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எப்போல்லாம் ஒரு பில் பாஸ் பண்ணும்போது அந்த லோக்சபாவுக்குள்ளே டை ஆகுதோ அந்த டைமில் இவர் ஓட் பண்ணலாம். இவரோட ஓட் அப்போ வேலிட். பட் நார்மலாக இருக்க டைமில் இவர் ஓட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இதுவே இவர் ஸ்பீக்கராகவே இருக்கக்கூடாது, அவர் மேலே நிறைய சார்ஜஸ் அவரை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஸ்பீக்கரை நம்ம ரிமூவ் பண்ணாலும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் அவரை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த ரெசல்யூஷன் டைம்குள்ளே இருக்கும்போது அவர் ஒரு நார்மல் ஒரு மெம்பராக தான் ஆக்ட் பண்ணுவார். ஸ்பீக்கருக்கான அதிகாரம் அவருக்கு இருக்காது. அப்போ ஒரு நார்மல் மெம்பர் அப்படிங்கும்போது அவருக்கு ரைட் டு ஸ்பீக் இருக்குது, ரைட் டு ஓட் இருக்குது. ஓகேங்களா? கொஷனில் என்ன சொல்கிறாங்க? அவருக்கு ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் இல்லை இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ரிமூவல் டைமில் இருக்கும்போது, ரெசல்யூஷன் ஃபார் த ரிமூவல் ஆஃப் த ஸ்பீக்கர் அந்த மாதிரி இருக்கும்போது ஓட்டு போட அதிகாரம் இல்லைங்கிறாங்க. அது தப்பு. ஓட்டு போகிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ, 1 only. ஓகேங்களா? எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க? 1 only. he shall not preside. ஓகேங்களா? ஸோ அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கும்போது அவர் லோக்சபாவை ப்ரிசைட் பண்ண முடியாது. கரெக்ட். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அவருக்கு ரைட் டு ஸ்பீக் இல்லைங்கிறாங்க. அது தப்பு. அதே மாதிரி ஓட்டு போட முடியாதுங்கிறாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா நார்மல் மெம்பராக இருக்கும்போது ஓட்டு போடலாம்.